ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது கனல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹீரோனியோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுனால வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அவங்களோட பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. தன்னோட பிள்ளைங்க நல்லா படிச்சு வேலைக்கு போகணும்னு ஹீரோனி ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஹீரோனி இருக்கிற ஏரியாவில் வட்டிக்கு பணம் கொடுக்கிற நபரா ஜான் விஜய் இருக்காரு. அவருக்கு ஹீரோனியை எப்படியாவது அடையணும்னு நினைப்பு இருக்கு. பட் அவரை பார்த்தாலே ஹீரோனி ஒதுங்கி போறாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோனியோட பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. அதனால அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணக்கூடிய சூழ்நிலையே ஏற்படுது. அப்பவும் போல ஹீரோனி கையில சுத்தமா காசும் இல்ல. அதனால அவங்க ஜான் விஜய் கிட்ட 3000 ரூபாய் கடனை வாங்குறாங்க. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி ஜான் விஜய் ஹீரோனி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல ஆண் துணை இல்லாத ஒரு பொண்ணு உலகத்துல வாழ்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா படத்துல யதார்த்தமா காட்டியிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி ஹீரோனியும் அவங்களோட கதாபாத்திரத்தை சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜான் விஜயும் வில்லன் ரோலுக்கு ஏத்த மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. படத்துல ஹீரோனியோட குழந்தைங்களா நடிச்ச 2 பிள்ளைங்களும் செமையா நடிச்சிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கு. படத்தோட லாஸ்ட் சீன்ல ஹீரோனி வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற விஷயம்லாம் படத்துல நல்லா இருக்கு. அதே மாதிரி ஜான் விஜய் இருக்கிற வீட்டுக்கே போய் ஹீரோனி ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அதுவும் சூப்பரா இருக்கு. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி பக்காவா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட மொத்த டியூரேஷனை 1.25 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட மைனஸ், இந்த படம் உண்மைக்கு நெருக்கமா இருக்கிறதுனால படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. படத்துல இன்னுமே சில எமோஷனலான காட்சிகளை வச்சிருக்கலாம். குறிப்பா சொன்னா படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனை இன்னுமே எமோஷனலா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். படத்தோட லாஸ்ட் சீன்ல ஹவுஸ் ஓனர் வீட்டுல நடக்கிற விஷயம் நல்லா இருந்தாலும் அது அந்த அளவுக்கு யதார்த்தமாவே இல்ல. அதே மாதிரி ஹீரோயினியோட பையனுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது ஹீரோயினி தன்னோட பொண்ணை பக்கத்து வீட்டுல பாத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு போவாங்க. பட் அவங்க ஜான் விஜய் கெட்டவரும் தெரிஞ்சும் அந்த பொண்ணை அவர் கூட பைக்ல அனுப்பி வைப்பாங்க. அந்த சீன்ல ஏத்துக்க முடியல. இந்த படத்தை சமய முரளி டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல காவ்யா, ஜான் விஜய், ஜெய் பாலா இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஆவரேஜான டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.